வணக்கம் கைமனம் வியூவர்ஸ். ஏன் இவன் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. நாம் இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் பண்ண போகிறோம். அது பண்ண பார்த்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்னோட குழந்தை பருவத்தில் நான் விளாட்ன விளையாட்டுகள் தான். இப்போ டக்குன்னு என் குழந்தை வந்து அதை ஒரு கேம் பார்த்துட்டு இருந்தான். ஸ்குவிட் கேம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க பார்த்து ரெட் லைட் க்ரீன் லைட்னாங்க. அந்த கேமே நம்ம சின்ன வயசில் வேறு மாதிரி விளையாடி இருக்கோம். நிறைய பேர் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நாடு பிடிக்கிற ஆட்டம்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஃபாஸ்ட் சிட்டி லைஃப்பில் இழந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று போடுவோம். அதில் வந்து ஒரு 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு 4 கார்னரை 4 பேர் நிற்பாங்க. அந்த ஸ்டிக் வந்து விழும். அந்த ஸ்டிக் யார்கிட்ட வந்து விழுதோ அவங்க வந்து அந்த பாக்ஸை வந்து பிடிப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட பழைய மன்னர்கள்லாம் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண பார்த்து என்ன வியூகம் வைப்பாங்களோ அந்த மாதிரி கேம்ஸ் தான் சின்ன வயசில் விளையாடினது. அதே மாதிரி மண்ணுக்குள்ளே ஒரு குச்சை வச்சுட்டு ஒரு பிரமிட் மாதிரி கட்டிட்டு அதில் வந்து நம்ம ஒரு கையை வச்சு விளையாடுவோம். அதே மாதிரி நிறைய ஹோல்லாம் போட்டு பீச்சில் விளையாடினது இதெல்லாம் வந்து இப்போ இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி கேமை குழந்தைங்க டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியுதுன்ற மாதிரிலாம் பார்த்து கொஞ்சமே ஒரு ஃபீலிங் இருந்தது. ப்ளஸ் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ரெசிபிஸ் அதேமாதிரி ஹோட்டலில் தான் என் பசங்களுக்கு பிடிக்குதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறோம். ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்னா கூட அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கணும், வீட்டிலலாம் செய்ய முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். சின்ன சின்ன ரெசிபி, சின்ன விஷயங்கள், கொஞ்சமான வேலை இது இருந்தாலே போதும். வீட்லேயே அந்த மாதிரி ரெசிபிலாம் அட்டகாசமாக பண்ணலாம். அதேமாதிரி கடம்பான்ற விஷயம்லாம் நிறைய பேர் நம்ம குழந்தைங்களாம் கொடுக்குறதே இல்லை. ஏன்னா அது எப்படி சாப்பிடுவாங்க, ஒரு தொக்கு தானே செய்வாங்கன்றதை தாண்டி அதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இந்த ரெசிபிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃபிங்கர் ஸ்குவிட் ஃப்ரை. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் காட்ட போகிறேன். ஃபிஷ் ஃபிங்கர் நார்மலாக பண்ண போகிறோம், ஸ்குவிட்டை மட்டும் 2 விதத்தில் பண்ணலாம். வாங்க ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச டிஷ். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும், வீட்டில் எப்படி செய்கிறதுன்ற நிறைய டவுட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டிஷ் ஃபிஷ் ஃபிங்கர். அதுக்கப்புறம் ஸ்குவிட் ஃப்ரை. ஸ்குவிட் ஃப்ரைனா கடம்பா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃப்ரை டிஷ் மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது கூட வந்து ஒரு சாஸ்னால் நார்மலாக மயனீஸ் நிறைய வாட்டி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ரான் தொக்கு, அதாவது ப்ரான் தொக்கு நம்ம ஊறுகாய் டைப்பில் கிடைக்குது இல்லையா, அதை வச்சு ஒரு சாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய தொக்கு குழம்பு இந்த விஷயங்கள்லாம் பண்ண பார்த்து குழந்தைங்கள மிஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்களுக்காகவே இந்த எபிசோட் டெடிகேட் பண்ணுறோம். அந்த டிஷ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரெஷ் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சுகமே தனி தான். அந்த டிஷ் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பாம்ஃப்ரெட் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஃபில்லேவாக கேட்டிங்கன்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஃபிங்கராக கட் பண்ணுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனை பேஸ்ட்டாக அரைச்சி ஃபிங்கர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி டைசஸாக கட் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் ரொம்பவே ஈஸி, ப்ளஸ் ஃப்ரெஷ் பண்ண முடியும். நான் சின்ன மீன்லேயே செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இந்த அளவு சைஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் வீட்டில். ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷில் எப்படி ஃபிங்கர் பண்ணுறதை பார்க்கலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி தோலை எடுக்கணும், அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம டைசஸாக கட் பண்ண போகிறோம். டைசஸ்னால் அந்த ஃபிங்கர் ஷேப்பில் எப்படி கட் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த தோல் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இந்த தோல் வந்து உங்களுக்கு அந்த நைஃப்பில் ஃபீல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நைஃபை வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலான்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி பண்ண பார்த்து இந்த கட்டை விரலில் இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தோல் தனியாக மீன் தனியாக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து
கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையில் இதை போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அதை ஒன்று வந்து பிரெட் க்ரம்லேயும் இன்னொன்று வந்து ஒரு ஸ்குவிட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் மாவு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாம் அந்த பிரெட் க்ரம்லேயும் பண்ணலாம். நான் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் எது உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் இல்லை உங்களோட லைக்கிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நான் மைதா மாவை சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மைதா மாவு சேர்த்து
நீங்கள் நிறைய வாட்டி இந்த மைனஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மைனஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஏன்னா நான் எறா தொக்க வச்சு பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து முட்டையோட மஞ்சள் கருவை போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எறா தொக்கு, இது ரெடிமேடாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். எறா தொக்கு இல்லைன்னா நீங்கள் நார்மல் மைனஸ் கூட போட்டுக்கலாம். இது சாப்பிட பார்த்து நான்வெஜ்ஜுக்கு ஒரு டாப் நாச் பண்ணுற மாதிரி விஷயந்தான் இது. எறாவோட அந்த பிக்கிள், எறா ஊறுகாய் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மைனஸ்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நார்மலாக மைனஸில் நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த யோக்குன்றது பச்சை வாசனை போய் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதேமாரி மயனீஸில் 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, எந்த எக்கு நீங்கள் ஆட் பண்ணாலுமே சரி, சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதாவது லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட், இல்லை வினிகர், இதெல்லாமே சிட்ரிக் ஆசிட். இதை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த யோக் நீங்கள் குக் பண்ணணும், இல்லை ஹை பிளெண்டிங்கில் பண்ணணும். மிக்சிலலாம் பண்ண பார்த்து நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றினாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி தனியாக நம்ம பண்ண பார்த்து கண்டிப்பாக கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் மைனஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து இந்த எக் யோக் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவை இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம க்ரம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ்ஷை, அதை அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஹீட்டில் இதை குக் பண்ணணும். அதேமாரி ஆயில் வைக்க பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா போட்ட உடனே கலர் ஆகிடும், உள்ள மீன் வேகாமல் இருக்கும். ஸோ மாடரேட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபிஷ்ஷும் குக் ஆகிடும், கோல்டன் ப்ரௌன் கலரும் வரும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்னு சொல்லுவோம், டெக்ஸ்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மீன் உள்ளே வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும், இல்லைனா வந்து கலர் நல்லா வந்திருக்கும், வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் அவாய்ட் பண்ணணும்னா ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கோல்டன் ப்ரௌன்னா ஒரு ப்ரௌன் கலர்லேயே வந்து ஒரு ஃபைனஸ்ட் ப்ரௌன்னு சொல்லுவாங்க. அந்த கலருக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அந்த குக்கிங் இதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா இதேமாரி சேம் நெக்ஸ்ட் பேட்சை போட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, கடைக்கெலாம் போனால் இது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரோசனாக எப்படி பண்ணாங்க, இல்லை இதெல்லாம் நம்மளால் வீட்டில் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈவினிங் டைம் உங்கள் கிட்ஸுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்நாக்ஸ் வீட்டிலே பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த ஸ்நாக்ஸுமே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பர்ஃபெக்ட் கலர். ஸோ இந்த கலரில் நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் வெளில எடுத்துடலாம்.
ஐ திங்க் இது வந்து உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணால் ஸ்பைஸி ஏற்றிக்கலாம், இல்லை நார்மலாக வேணால் நார்மலாக பண்ணிக்கலாம். பட் பேஸ் இது தான். இதை வச்சு நீங்கள் என்ன டெரிவேஷன் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். பட் சாஸ், க்ரம்மிங் எல்லா மெத்தடுமே பர்ஃபெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரம்மில் போட்டோம் இல்லையா, அதாவது பிரெட் க்ரம்மில் போட்டோம் இல்லையா ஸ்குவிட், அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்குவிட் வந்து நார்மலாக ஹோட்டலில் பண்ண பார்த்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரிங்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை மில்கில் சோக் பண்ணி வைப்போம். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அதே சேம் டைம் அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காகவும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் இது பண்ணால் வீட்டில் பாலெலாம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் இந்த ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஓகேன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபீஸ் ஒரு கிட்ஸுக்கான ஸ்பெஷல்ன்றதை தாண்டி யாரெல்லாம் ஃபிஷ் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும், எப்படா குழந்தைங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை எடுத்து போய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது ஒரு சொல்யூஷன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க நோன்னே சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி ஸ்குவிட்னாலே நார்மலாக எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி அதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கு அடிக்டிவ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.